இல்லை அந்த முழு படத்தை பார்க்கும்போது இந்த ஏரியா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக தோணுச்சு சார். இல்லை பட வெளியீட்டுக்கு முன்னாடி கேட்குறேன். எனக்கு அது தெரிஞ்சுது சார். எப்படின்னா எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நேரடியாக இல்லை. எப்போவுமே நமக்கு உணர்வு இருக்கும், உள்ளுணர்வு இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. சம்டைம் நம்ம தொந்தரவுக்கு உள்ளாகும், என்னவோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நான் படம் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் நமக்கு என்ன பிரச்சனைனா சார், பொதுவாக ஒரு படத்தை எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வெளியில் போயிடுவோம். ஒரு தடவை பார்ப்போம், 2 தடவை பார்ப்போம், 50 தடவை 100 தடவை பார்க்கும்போது ஒரு டைமில் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வெளில வந்துடுவோம். பொம்மை ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு வந்து போட்டு காட்டுவோம். ஆனால் போட்டு காட்டுறவங்கள்ட்ட ஒரு மைனூட்டாக சில பேர் ரொம்ப கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. சில பேர் மேக்ஸிமம் பேர்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, எந்த டைரக்டரோட படம் பார்க்க வர்றாங்களோ அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி வருவாங்க. அவங்க என்னென்ன இவர் ஸ்டைல் இதுதான் கரெக்ட், இது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களும் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? நமக்கு இது புரியல, ஆனால் இவன் படம் அதில் புரிஞ்சுதான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது வரும். ஆனால் இது எல்லாமே எப்போ தப்புன்னு தெரியும்னா, ஷோ ஜனங்க பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க. அந்த ஜனங்க பார்த்த பிறகு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் சொன்னார் பாருங்க, அவரே இப்போ வேற ஒன்று சொல்லுவார். மறுநாள் வந்து இல்லைங்க நீங்கள் அந்த அன்னைக்கு நீ தானே படம் பார்த்த அவள். இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு உலகம் சார். உங்களுக்கே தெரியும். அது நம்மளுடைய இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனால் சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயம் நடக்காது. ஆனால் நம்முடைய உழைப்பும் நம்முடைய உண்மையும் அதில் டீப்பாக இருக்கணும்னு நான் விரும்புவேன் சார் எப்போவுமே. அதனால் இப்போ ஜப்பான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் இருந்தது. எனக்கு ரெஸ்ட்லெஸ் இருந்தது. தயாரிப்பாளர் சைடு வந்து பிரபு சார் ஃபோன் பண்ணி ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொன்னார். ஏங்க நீங்கள் படம் எடுத்துட்டீங்க, படம் ஏன்னா படத்தில் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் இந்த படத்தை கார்த்தியினுடைய 25வது படமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்து தானே பண்ணியிருப்பாங்க. ஆமாம் படம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் பதட்டமாக இருக்கீங்க, அதெல்லாம் இல்லைங்க நம்ம சரியாக கொண்டு போயிடலாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பார்வையுமே சரி தான் சார். அதுதான் சரி, இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அப்புறம் படம் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் படம் பார்த்த சில பேர் வேறு வேறு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து வெளியிட்டு தேதி வந்துருச்சு, வெளியில் வந்து தெரிய வந்துருச்சு. அதனால் அதில் யாருடைய தவறுமே இல்லை. ஒரு விஷயத்தை நம்புகிறோம், அது ஒன்று ஆல்டர்னேட்டாக எடுக்கணும்னு தான் விரும்புகிறோம். அது ஒர்க் ஆகுதா ஆகலையாங்கிறது அங்கே தான் தெரியுது. ஸோ அது நம்ம கையில் இல்லை